الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آمنوا كما آمن الناس صدق الله العظيم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆண்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு தனது அருள்மறையாம் திருக்குர்ஆனின் வழியாக மிக முக்கியமான ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். ஈமான் கொண்ட இஸ்லாமியர்களே, மோமின்களே, முஸ்லிம்களே, நீங்கள் உலகத்திலே வாழும் பொழுது உங்களுடைய ஈமானாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழில்துறைகள், உங்களுடைய பட்டம் பதவிகள், அதன் மூலமாக நீங்கள் வகிக்கக்கூடிய அந்தஸ்துகள், உங்கள் குடும்பம் சார்ந்த, சமூகம் சார்ந்த, இன்னும் மக்களோடு தொடர்புடைய எல்லா விஷயங்களிலேயும் நீங்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எல்லா வகையிலும் அந்த ஒரு சமுதாயத்தை நீங்கள் பின்பற்றி வாழ வேண்டும் என்பதாக சொல்லி ஒரு சமூகத்தை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றார். உங்களுடைய ஈமான் அவர்களை போன்று இருக்க வேண்டும், உங்களுடைய அமல்கள் அவர்களை போன்று இருக்க வேண்டும், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் அவர்களை போன்று இருக்க வேண்டும், உங்களுடைய ஒழுக்க பண்பாடுகள், உங்களுடைய உடை நடை அனைத்துமே அவர்களை போன்றுதான் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி ஒரு சமூகத்தை முன்னுதாரணமாக காட்டி அவர்கள் உங்களுடைய ரோல் மாடல்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றார். அந்த ரோல் மாடல்கள் யார்? அல்லாஹ் சொல்றான், ஆமினு கமா ஆமனன் நாஸ், அந்த மக்களை போன்று நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அந்த மக்களை போன்று முஸ்லிம்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதாக சொல்லக்கூடிய அந்த சமுதாயம் யார் என்று சொன்னால், நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ഖൈറുல் குரூனி கர்னி, இந்த உலகம் படைக்கப்பட்ட காலம் முதல் அழிக்கப்படும் நாள் வரையிலே சிறந்த ஒரு காலம் பொற்காலம் என்று சொன்னார்களே, அது எந்த காலம்? நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள் அல்லவா, அது பொற்காலம். அந்த பொற்காலத்திலே யாரெல்லாம் நபிகளாரை தங்களுடைய ஈமானுடைய கண்களோடு பார்த்து வாழ்ந்தார்களே, அவர்கள் பொற்கால மனிதர்கள், அவர்கள் மிக உயர்ந்தவர்கள். அந்த மக்களை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் ஈமான் கொண்டார்களோ, அந்த சஹாபாக்கள் அவர்களை எப்படி பின்பற்றினார்களோ, அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததோ அதுபோன்று உங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும் என்பதாக சஹாபா பெருமக்களை முன்மாதிரியாக காட்டி நீங்கள் அப்படித்தான் வாழ வேண்டும் என்பதாக நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார்.
அப்போ சஹாபா பெருமக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு உயர்த்தி சென்றார்கள், உயர்த்தி வைத்திருந்தார்கள். நபிகளாருடைய வருகைக்கு முன்பாக அற்ப மனிதர்களாக இருந்தவர்கள், மண்ணுக்கு சமமாக இருந்தவர்கள், அவர்கள் இன்றைய தற்கால ஒரு வழக்கு பிரகாரம் தற்குறிகளாக வாழ்ந்தவர்கள், சுயநலவாதிகளாக இருந்தவர்கள், எப்படியும் வாழலாம், எப்படியும் பேசலாம், யாரையும் கொல்லலாம், நான் நினைத்தேதான் சட்டம், நான் சொல்லுவதுதான் சட்டம் என்பதாக நினைத்து வாழ்ந்த அந்த மக்களை எல்லாம் உயர்த்தினார்கள். எந்த அளவிற்கு மண்ணிலே புழுதிகளாக இருந்த அவர்களை வானத்து தாரகைகளாக மாற்றினார்கள், வானத்து நட்சத்திரங்களாக மின்ன வைத்தார்கள். அது கடைகோடி சஹாபியாக இருந்தாலும் சரி, முந்திய சஹாபியாக இருந்தாலும் அவர்கள் அந்தஸ்திலே மிக உயர்ந்தவர்கள். அவர்களுடைய அந்தஸ்திற்கு உலகத்திலே அவர்களுக்கு பிறகு யாரும் வர முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் கொடுத்த சிறப்பு அது. அப்போ நபிமார்களை அல்லாஹ் தேர்வு செய்கின்றான். அந்த நபிமார்களுக்கு எல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமையில் இருப்பதற்கென்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த தோழர்கள், அவர்கள் அந்த அளவிற்கு உயர்ந்தவர்கள், நட்சத்திரங்களை போன்றவர்கள். நாம் சொல்ல இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், சஹாபி கன்னுஜூம், சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள். ஐயுகும் இஹ்ததைத்தும், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும், அந்த சஹாபாக்களில் யாரை நீங்கள் முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்தாலும் நீங்கள் ஹிதாயத்தை பெற்றுவிடலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு சஹாபியும் அவர்களுக்கென்று ஒரு தனித்துவத்தை பெற்றிருந்தார்கள். ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு வரலாறு இருந்தது. அவரவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த உலகில் பிறந்ததற்கான அந்த சாதனையை செய்து முடித்து விட்டு சென்றார்கள். அப்போ இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம், எதற்காக அல்லாஹ் படைத்தான் என்ற அந்த தன்மையை செய்து காட்டி ஒவ்வொரு சஹாபாக்களும் சாதனையாளர்களாக சென்றிருக்கின்றார்கள். எனவே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா உங்களில் நிறைவான வாழ்க்கையை வாழ விரும்புபவர்கள், வாழ்க்கையில் சாதனை படைக்க விரும்புபவர்கள் அந்த சாதனையாளர்களை போன்று, சஹாபா பெருமக்களை போன்று நீங்கள் வாழ வேண்டும் என்பதாக சொல்லிதான் ஆமீனு கமா ஆமனன் நாஸ், அவர்களை போன்று உங்களுடைய ஈமான் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதாக நமக்கு அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். அப்போ குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு வார்த்தை வைத்திருக்கின்றான், ரிஜால் என்ற ஒரு வார்த்தை. ரிஜால் என்று சொன்னால் நாம் தமிழிலே புழக்கத்தில் சொல்லுவோம், அவனல்லவா சிங்க குட்டிடான், அவன் சொல்கிறோமா இல்லையா, அவன் சிங்கம், ஆம்பளை சிங்கம் அவன். அப்போ ஒரு ஆணை சொல்லும் பொழுது அவன் சாதனை படைப்பானேயானால் சரியான சாதனை படைத்தான், இவ்வளவு பேர்களை எல்லாம் விட்டு வென்று மேல் வந்திருக்கின்றான், அவன் சாதனையாளன், அவன் ஆண், அவன்தான் சிறந்தவன் என்பதாகவெல்லாம் ஆண்கள் என்று சொல்லும் பொழுது சிலரை உயர்த்து பேசுகின்றோம் அல்லவா. அதுபோன்று அல்லாஹ் திருமலையிலே ஒரு சில இடங்களிலே ரிஜால் என்ற வார்த்தை எல்லாம் சொல்கிறோம். ஈமான் கொண்டவர்களிலே நீங்கள் கோடிக்கணக்கான பேர்கள் இருந்தாலும் கூட ரிஜாலுல்லாஹ், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஆண்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆண்கள் யார் தெரியுமா? சூரா அன்-நூர் அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ரிஜாலுன், ஆண்கள், ஈமான் கொண்ட ஆண்கள். அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஆண்கள் யார் தெரியுமா? லா துல்ஹீஹிம் திஜாரத்தும் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ். உண்மையான ஆண் யார் என்று சொன்னால் அவனுடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அவனை வணக்க வழிபாடுகளை விட்டும் அவனை திசை திருப்பாது. எந்த சூழ்நிலையிலும் அவன் அல்லாஹ்வை மறந்தவனாக அமல் செய்ய மாட்டான், இறைவனை மறந்து அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய மாட்டான், அல்லாஹ்வுக்கு கோபம் ஊட்டக்கூடிய, ரசூலுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய வழியில் செல்லவே மாட்டான். அவன்தான் ஆண்மகன். அல்லாஹ் சொல்றான், ரிஜாலும், ஆண் யார் தெரியுமா? லா துல்ஹீஹிம் திஜாரத்தும் வலா பைஅ்,
எந்த குடுக்கல் வாங்கலோ எந்த ஒரு பதவியோ பட்டமோ எதுவுமே அவனை வணக்க வழிபாடுகளை விட்டும் திருப்பி விடாது. அடுத்து கூறுகின்றான், இகாமிஸ்ஸலா, தொழுகையை நிறைவேற்றுவதில் இருந்து அவர்களை மாற்றிவிடாது. எந்த சூழ்நிலையிலும் தொழுகையை விட மாட்டார்கள். தொழுகையை விடுபவர் ஆண் பிள்ளை அல்லன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய இபாதத்தை, தொழுகையை பாழாக்கக்கூடியவன் அவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் ஆம்பளை கிடையாது. அல்லாஹ் சொல்றான். அப்போ ரிஜாலுல்லா, அல்லாஹ்வுடைய பார்வையில் ஆண்கள் என்று சொன்னால் வியாபாரமோ உத்தியோகமோ கொடுக்கல் வாங்கலோ அவனை திசை திருப்பாது, தொழுகையை விட்டும் அவனை மறக்கடிக்க செய்யாது. ஈதாய் ஜகா, அல்லாஹ்வுடைய பாதையிலே அவன் கொடுத்த செல்வத்தை ஏழை எளியோருக்கு செலவு செய்வதை விட்டும் அவனை தடுக்காது. அப்போ கோழையாக இருக்க மாட்டான், பயந்தாங்குள்ளியாக இருக்க மாட்டான். எங்கு கொடுத்தால் குறைந்து விடுமோ என்பதாக அந்த அச்சப்பாடு அவனிடத்தில் இருக்காது. அப்போ அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்லக்கூடிய வழியிலே அவன் மஸ்ஜிதுகளுக்கு, மதரசாக்களுக்கு, ஏழை எளியோர்களுக்கு தன்னுடைய சொத்துக்களிலே இருந்து அவன் கொடுப்பான். அவன் ஆண்மகன். அப்போ தொழுகையில் அசட்டை செய்ய மாட்டான். ஜகாத்து, சதக்காக்கள், தான தர்மங்களே எல்லாம் குறிப்பாக சொல்கிறான். இதெல்லாம் அவன் குறை வைக்க மாட்டான். அவனிடத்தில் இந்த கோழைத்தனம் இருக்காது. ஏழ்மைக்கு அஞ்ச மாட்டான், ஆனால் அஞ்சுவான். அவனிடத்தில் பயம் இருக்கும். ஒரு பயம்தான் இருக்கும். யஹாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், கல்புகளும் பார்வைகளும் நிலை குற்றி நின்று தடுமாற்றம் அடைந்து மிக பெரும் பீதியில் ஆகிவிடுமே. அந்த கியாமத் நாளிலே நம் நிலை என்னவாகுமோ என்ற அந்த அச்சம் அவன்கிட்ட இருக்கும். அப்போ மறுமையை, அல்லாஹ்வுடைய தண்டனையை, ஆகிரத்தை பயந்து இந்த உலகில் வாழும் பொழுது அவனுடைய வியாபாரமோ உத்தியோகமோ கொடுக்கல் வாங்கலோ காசு பணங்களோ அல்லாஹ் சொன்ன அந்த முறைப்படி அவன் செலவு செய்வதில் இருந்து அவனை தடுக்காது, திசை திருப்பாது என்பதாக சொல்கிறான். இவர்கள்தான் ஆண்கள். யாரை பார்த்து சொல்கிறான்? சஹாபா பொதுமக்களை தப்சீர்கள் அவங்க தான். அப்போ சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு வயதிலும் சஹாபாக்கள் இருந்தார்கள். 20 வயசில் சஹாபி இருந்தாங்க, 30 வயசு சஹாபி இருந்தாங்க, 40 வயசில் இருந்தாங்க, 50 வயசில், 60 வயசில், 70 எல்லாம் இருந்தார்கள். எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து செல்லும் பொழுது உலகை விட்டும் சாதனையாளர்களாக சென்றார்கள். யாரும் சோடையாக போக இல்லை. எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், அவங்கள மாதிரி ஈமான் கொள்ளுங்க, உங்கள் நடப்பு அந்த சஹாபாக்கள மாதிரி இருக்கட்டும் என்பதாக. இந்த சஹாபாக்கள் என்றால் அந்த பட்டியலில் யார் வருகின்றார்கள்? யாரை பார்த்து சஹாபி என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெருமானார் அவர்கள் சொன்ன விளக்கத்தின் பிரகாரம் நமக்கு தாரீஃப் விளக்கம் சொல்வார்கள். சஹாபி என்று சொன்னால் குல்லு மன் லகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம மஅ ஈமானிஹி வ மாத அலைஹி, யாரெல்லாம் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமானோடு பார்த்தார்களோ, ஈமானோடு நபிகளை பார்த்து அந்த ஈமானோடு யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்கள் சஹாபாக்கள். ஆண்களாக இருந்தால் சஹாபா என்று பெயர், பெண்களாக இருந்தால் சஹாபியா என்பதாக பெயர். சஹாபிய பெண்மணி. மற்றபடி ஈமான் இல்லாமல் நபிகளாரை பார்த்தவர் ரொம்ப பேர் இருந்தாங்க. அபு தாலிப் பார்த்தாரு, ரசூலுல்லா வளர்த்தார். அபு ஜஹில் பார்த்தார், அப்துல் முத்தலிபு அவங்க சின்ன பிள்ளை, அவங்களே பார்த்தாயிடுறாங்க. நிறைய பேர் பார்த்தாங்க. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக் பார்த்தான். எவ்வளவு பேர்கள் பார்த்தார்கள். ஈமான் இல்லாமல் பார்த்தார்கள். அவர்களை முஸ்லீம்களாக சேர்க்க முடியாது, சஹாபியாக மாட்டார்கள். அப்போ நபி பெருமானார் அவர்களை ஈமானுடைய நிலையிலே கண்டார்களே, அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். நபிகளாரை பார்த்து அந்த பார்வையிலே மாறி போனார்கள். உருதுவிலே ஒரு கவிஞர் சொல்லுவார், பெரியார்கள் தங்களுடைய ஈமானுடைய கண்களை கொண்டு யாரையெல்லாம் பார்ப்பார்களோ அந்த பார்வையே 1000 பேர்களுடைய
தலையெழுத்தையே மாற்றிவிடும். நசாரே वली में ये तअसीर देखी बदलती हज़ारों की तकदीर देखी मर. அப்போ நசாரே வலி மே ये तअसीर देखी, ஒரு வலியுல்லா இறை நேசருடைய அந்த ஒரே ஒரு பார்வையில் அதனுடைய குணப்பாட்டை நான் பார்த்தேன். எவ்வளவு உயர்ந்த அந்த அந்த ஒரு பார்வையில் உண்டான பவர் தெரியுமா? பதல்தி ஹசாரோங்கி தக்தீர், 1000 பேர்களுடைய தலைவிதியை ஒரு பார்வை மாற்றிவிட்டதை நான் பார்க்கின்றேன் என்பதாக வலியுல்லாவுக்கு அந்த சிறப்பு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருமை தூதர் அருமை நாயகம் சையதுல் அன்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையை பற்றி சொல்லவா வேண்டும்? அப்போ பெருமானார் அவர்களை ஈமானுடைய கண் கொண்டு பார்த்தவர்கள், அவர்களைத்தான் உங்களுக்கு முன்மாதிரி ரோல் மாடல் அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு சூறாவிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த சஹாபாக்கள் யார்கள்? ரிஜாலு, யார் என்று சொன்னால் ரிஜாலுன் சதகு மா ஆஹதல்லாஹு அலைஹ், அவர்கள் தங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலே மெய்யாளர்களாக இருப்பார்கள். வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலே உண்மையாளர்களாக இருப்பார்கள். பொய்யர்களாக இருக்க மாட்டார்கள், வேஷதாரிகளாக இருக்க மாட்டார்கள். இங்கு ஒரு வேஷம் அங்கு ஒரு வேஷம் என்பதாக அல்ல, இங்கு ஒரு பேச்சு அங்கு ஒரு பேச்சு என்பதாக அல்ல. வாக்குறுதிகள் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை போன்றல்ல. நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன், ரசூலை ஈமான் கொண்டேன், ஈமான் கொண்டோமா இல்லையா? அப்போ ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். நடைமுறையில் இருக்கான்னு பார்த்தா இருக்காது, அதில் குறை வச்சுருவோம். ஆனால் ரிஜாலுல்லாக்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆண்கள் எதை அவர்கள் வாக்கு கொடுத்தார்களோ, எந்த ஒரு பிரதிவானத்தை வாக்குறுதியை செய்தார்களோ அதை அவர்கள் பிசக மாட்டார்கள், அதில் மாற்றம் செய்ய மாட்டார்கள், சரியாக இருப்பார்கள். அவர்களுடைய வாக்குறுதி அப்படியே இருக்கும், அப்படியே நிறைவேற்றுவார்கள். அது மட்டுமல்ல, ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு, தங்களுடைய உயிரையும் கூட கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். வமின்ஹும் மையன் தலிர், இன்னும் சில பேர் எப்போ நம்ம வாய்ப்பு கிடைக்கும், நபி அவர்கள் எப்போ சொல்லுவாங்க என்பதற்காக நபியுடைய அந்த கட்டளைக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் சஹாபா பெருமக்கள். அவர்கள் வெற்றியாளர்கள். இன்று நம்மளும் என்ன செய்கிறோம், வாழுகின்றோம். ஆனால் அந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் சஹாபாக்கள் உதறினாங்களோ, எனக்கு காசு பணம் பெருசு இல்லை, வீடு வாசல் பெருசு இல்லை, சொத்து சுகம் எனக்கு பெருசு அல்ல என்பதாக எதையெல்லாம் உதறி தள்ளினார்களோ அதை நாம் சம்பாதிப்பதிலே, அவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கியதை நாம் அடைவதிலே, அதை அடைந்து கொள்வோமையானால் சாதனை படைத்து விட்டோம் என்பதாக கருதுகின்றோம். மற்றவர் என் வாழ்க்கையில் என்னுடைய சாதனை, எனக்கு அழகான வீடு கட்டி பார்க்கணும், கட்டிட்டா சாதனை. நான் நல்ல வேலையில் அமையணும், ஜாப் எனக்கு கிடைக்கணும், கிடைச்சிட்டா நல்ல சாதனை படைத்து விட்டேன். எனக்கு நல்ல இடத்துல அழகான வசதி உள்ள ஒரு மனைவி கிடைக்கணும், கிடைச்சிடுச்சுன்னா சாதனை. எல்லாம் சொல்கிறோம், சாதனை பற்றி நல்ல வியாபாரம் அமைவது, நல்ல தொழில்துறை அமைவது, இதையெல்லாம் சாதனைகள், கிடைத்துவிட்ட சாதனையாளர்கள் என்பதாக சொல்கிறோம். ஆனால் நம்ம எதையெல்லாம் சாதனைன்னு சொல்லுமோ அதையெல்லாம் விட்டவங்க சஹாபாக்கள். நல்லா சொல்கிறான், للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم يبتغون فضلا من الله ورضوانا. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய ஃபஸ்லுக்காக வேண்டியும் தங்களுடைய வீடுகளை, சொத்து சுகங்களை, குடும்பங்களை அனைத்தையும் அவர்கள் விட்டு வந்த ஃபகீர்கள் அப்படிங்கிறாங்க. ஃபுகராக்கள்னு சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் ஃபகீர்களாக போயிட்டாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி. நம்ம அவர்கள் எதையெல்லாம் உதறினார்களோ அதை எடுத்துக்கிட்டு சாதனையாக நினைக்கின்றோம். எனவே தான் உங்களுடைய சாதனை அதுவாக இருக்க வேண்டாம், அந்த சஹாபாக்களை போன்று சாதனை படைக்குங்கள். அப்படி படைக்கும் பொழுது அவர்கள் அழிவு இல்லை. அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா சஹாபா பெருமக்களிலே அவர்களுடைய அந்த ஈமானின் காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், வலா தஹஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ சபீலில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய பாதையில் தன் உயிரை இழந்தவர்களை பார்த்து நீங்கள் மௌத்தாக்கள்னு சொல்லாதீங்க, செத்து போயிட்டாங்க, இறந்தவர்களாக சொல்ல வேண்டாம். மாறாக பல் அஹ்யாவுன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அல்லாஹ்வுடைய பாதையிலே யாரெல்லாம் ஷஹீதானார்களோ அவர்களை மௌத்தாக்கள்னு சொல்லாதீங்க, அவங்க ஹயாத்தாக இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ரிசுக்கும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறதுங்கிறாங்க. அவங்களுக்கு நான் ரிசுக்கு கொடுக்குறேங்கிறான், கபர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அல்லாஹ் அந்த ரிஜாலுல்லாக்களை அல்லாஹ் மௌத்தாக்குவதில்லை, உலகத்துடைய பார்வையில் மௌத்தானவர்களாக அடக்கிறோம் கொண்டு போய், என்றாலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு பல சம்பவங்களை சரித்திரங்களை முற்காலங்கள் நடந்ததே சரி, சமயத்தில் இப்போ நம்ம வலைத்தளங்களில் உள்ள பல செய்திகள் எல்லாம் கூட இருக்கின்றன. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை காலத்தில் இதே போன்ற ஒரு ஷவ்வால் மாதத்தினுடைய பிறை 7 அன்று ஹிஜ்ரி 3வது ஆண்டில் தான் இந்த உஹது போர் நடக்குகின்றது. இந்த உஹது போரின் பொழுது 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். ஹஜ் உம்ராவுக்கு போனவங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த உஹது போர்க்களத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. மதீனாவுக்கு போனாங்க, பார்த்தா அந்த உஹது மலைகள், அங்கே ஷஹீதுகளுடைய அந்த தனியாக ஒரு பெரிய மதில் எழுப்பி உள்ள சையது ஷுஹதா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவருடைய அடக்கஸ்தலம் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்போது 70 பேர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபரில் 2 பேராக அடக்கினார்கள், சில கபர்களில் ஒத்தையாக அடக்கினார்கள், 2க்கு மேலாகவும் சேர்த்து ஒரு கபரில் அப்படி வரிசையாக அடக்கிறது உண்டு. இப்படி அடக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில், அதாவது சில காலங்களுக்கு முன்பாக 1950வது வருடத்தில், நெட்டுகளில் கூட இருக்குது, 1950வது வருடத்தில் மிக கடுமையான மழை மதீனாவில், நல்ல மழை, சரியான மழையின் காரணமாக அந்த உஹது போர்க்களத்திலெல்லாம் தண்ணீர் தேங்கி அந்த மௌத்தாக்களுடைய ஜனாசாக்கள் வெளிப்பட்டன. எப்போ 1400 வருஷத்துக்கு முன்னால் அடக்கப்பட்டவர்கள் வெளிப்பட்டார்கள். மக்களெல்லாம் சென்று பார்க்கின்றார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நாங்கள் கண்டோம், அவர்களை சர்மாரியாக வெட்டப்பட்டு அவர்களுடைய உடல் இது மிக மோசமாக தாக்கப்பட்டிருந்ததையெல்லாம் நாங்கள் பார்த்து பிறகு அடக்கம் செய்யப்பட்டது வரலாறுகளில். அப்போ அவர்கள் அழிவதில்லை. எல்லாம் சொல்கிறான், அவங்க மூத்தானவன்னு சொல்லாதீங்க, நான் ரிஸ்க் கொடுக்குறேன். காரணம் என்ன? அவர்கள் ஆண்கள் ரிஜாலுல்லாக்கள், அல்லாஹ்வுடைய சொல் பிரகாரம் கொஞ்சம் கூட அப்படி இப்படி மாறாமல் வாழ்ந்தார்கள். இன்னும் சில சரித்திரங்களில் சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேர்களாக அடக்கிறாங்க, சில இடத்துல 3 பேர்களாக அடக்கம் செய்கிறாங்க. அப்போ ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் என்னுடைய தந்தை அப்துல்லா இப்னு ஹராம்னு பேர், அவங்க அப்துல்லா இப்னு ஹராம் அவர்களையும் அம்ர் இப்னு ஜஹஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இந்த 2 பேரையும் ஒரு கபரில் அடைக்கிறாங்க. அம்ர் இப்னு ஜஹஷ் அல்ல, அம்ர் இப்னு ஜமூஹ் என்ற சஹாபி, அவங்க பேர் அம்ர் இப்னு ஜமூஹ் என்ற சஹாபி. அப்போ ஜாபிர் சொல்கிறாங்க, நான் நினச்சேன் எங்கள் தகப்பனாரை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போய் மதீனாவுக்கு பக்கத்தில் அடக்கிக்கலாம் என்பதாக எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அந்த போர் நடந்து 6 மாத காலத்திற்கு பிறகு நான் தோண்டி எடுத்தேன். அன்று அடக்கியதை போன்றே அவருடைய ஜனாசா இருந்தது, கண்களெல்லாம் ஒளிரக்கூடியவைகளாக இருந்தன. அதை எடுத்து வேறு இடத்திலே அடக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு ஹிஜ்ரி 46ஆம் ஆண்டு ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்தில் ஒரு தண்ணீர் துறைக்காக வேண்டி சாலை அமைப்பு செய்யும்போது, தண்ணீர் ஓடுவதற்காக வாய்க்கால் அமைக்கும் நேரத்தில் இந்த கபராகப்பட்டது இடையிலே வருகின்றது. அப்போ 46 ஆண்டுகள் கழித்து பிறகும் அந்த இடத்தை தோண்டும் பொழுது அவர்கள் அன்று வைக்கப்பட்டதை போன்று இருந்தார்கள். இதெல்லாம் வரலாற்று பதிவுகள். அப்போ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மௌத்தை கொடுக்கறது இல்லை, வெளிப்பார்வையில் மரணமானவர்கள் எல்லாம் சொல்லிட்டான்,
நான் தகசபன்னல்லதீன, நீங்கள் எண்ணி விட வேண்டாம், நினைக்காதீங்க, நினச்சி கூட பார்க்காதீங்க. அல்லாஹ்விட்டவர்களை மௌத்தாக்கள் என்பதாக சொல்லி அவர்கள் ஹயாத்தாக இருக்கின்றார்கள், அவங்களுக்கு ரிஸ்க் கொடுக்குறேன்னு நான் சொல்கிறேன். அப்போ அந்த அளவிற்கு சஹாபா பெருமக்கள் சமுதாயத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள். அல்லாஹ் அவர்களை சிறப்பாக வச்சிருக்கிறான். ஏன்னு சொன்னால் அவர்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளிலும் சரி, அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய காசு பணங்களை செலவு செய்வதிலும் சரி அப்படியே செலவு செய்வார்கள். பெருமானாருடைய திருவாயினால் ஒரு 10 பேர்களை சொர்க்கவாதிகள்னு சொன்னாங்க. அஷரத்துல் முபஷ்ஷரான்னு சொல்கிறது. அதில் ஒவ்வொரு சஹாபிகளுக்கும் ஒரு சரித்திரம் இருக்கின்றது. அதில் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்கத்து சஹாபி. அவர்கள் வாழ்ந்த காலத்திலே மிக பெரும் பணக்கார வீட்டு பிள்ளை. சரித்திரங்களில் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு அவரோட அணியக்கூடிய ஆடை அன்றைய காலகட்டத்தின் பிரகாரம் 500 திர்ஹங்களாக இருந்தன. 500 வெள்ளி காசு அளவுக்கு செலவாகுமோ ஒரு நாள் ஆடைக்காக வேண்டி. அவ்வளவையும் விட்டார்கள் அல்லாஹ்வுக்காக, அவ்வளவையும் திறந்தார்கள். நபிகளாரோடு மதீனாவிற்கு வருகின்றார்கள். வந்த அவர்கள் ஒரு ஜிஹாதிலே ஷஹீதாக்கப்பட்டு அவர்களை அடக்கம் செய்யும் பொழுது அவ்வளவு உயர்ந்த ஆடைகளெல்லாம் உடுத்தி வாழ்ந்த அந்த பெருமகனார் அவருடைய கஃபனுக்கு சரியான ஆடை கிடைக்காமல் அடிந்திருந்த ஒரு ஆடையை தலைக்கு மூடினால் கால்கள் தெரியும், காலை மூடினால் தலைக்கு தெரியும். அப்போது தலையை மூடி கால்களிலே செடி கொடிகளை போட்டு மூடி அடக்கம் செய்யப்பட்டது. ஏன்? அல்லாஹ்வுக்காக அனைத்தையும் திறந்தார்கள். அல்லாஹ் அவர்களை என்னுடைய நெருக்கமான ஆண்கள்னு சொல்லிட்டான். இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகள் நீண்டு கொண்டே செல்லும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலக முஸ்லீம்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் சாதனையாளர்களாக உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால், எதற்காக அல்லாஹ் உங்களை படைத்தானோ அதனுடைய தன்மைகள் அனைத்தும் உங்களிடத்தில் நிறைந்து நீங்கள் இந்த உலகை விட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த சஹாபாக்களை போன்று ஆமினு கமா ஆமனன் நாஸ், அவர்களை போன்று ஈமான் கொள்ளுங்கள். அவர்களை போன்று உங்களுடைய பொருள்களை அல்லாஹ்வுக்காக செலவு செய்யுங்கள். அவர்களை போன்று நீங்கள் உலகத்திலே உலகாசியை விட்டு இறைவனுக்காக வாழச் செய்யுங்கள். அதுக்காக உலகத்தில் முசாஃபராக வாழ்கிறதாக அல்ல. நீங்கள் நல்ல விதமாக நீங்கள் சம்பாதியுங்கள், நல்ல விதமாக நீங்கள் குடும்பத்தோடு இருங்கள். இருந்தாலும் கூட அவைகள் கொடுத்த ரப்புக்கு நன்றி உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல்களாக, ஒரு முன்மாதிரியாக அந்த சஹாபாக்களை அல்லாஹ் காட்டச் செய்வான். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அந்த உஹது நடந்தது இந்த ஷவ்வால் மாதத்தில் தான். அந்த 70 சஹாபாக்கள் கத்தல் செய்யப்பட்டது, அடக்கம் செய்யப்பட்டதெல்லாம் அது ஒரு ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி என்று அந்த செய்தி சம்பவத்தை கூறப்பட்டது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களை நம்முடைய ரோல் மாடல்களாக ஆக்கி அவர்களுடைய வழியை பின்பற்றி அவர்களை போன்று இந்த உலகத்திலே வாழ்ந்து சாதனையாளர்களாக மறிப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.